சமீப காலமா நீங்க யூடியூப் யூஸ் பண்ணும்போதோ இல்ல மற்ற வீடியோ சைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ 4K அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கண்ணில் பட்டிருக்கும். அது என்ன புதுசா 4K அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. 4K அப்படிங்கிறது வீடியோ கிளாரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலா உங்களுக்கு நான் சொல்லாம ஒரு சிம்பிள் ஒரே ஒரு சின்ன படத்தை வச்சு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். VCD DVD பத்தி அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ளூரே அப்படிங்கிறது வந்து ஹை டெஃபினிஷன் அப்படிம்பாங்க, HD வீடியோ. இந்த 720p 1080p இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா வெர்டிக்கல் ரெசல்யூஷன், அதாவது ஒரு ஸ்கிரீனோட உயரத்தை வந்து மென்ஷன் பண்றதுக்கான பெராமீட்டர்ஸ் இதெல்லாம். இதுல 720p வந்து ஹெச்டினும் 1080p வந்து ட்ரூ ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறதும் சரி, இப்போ மார்க்கெட்ல இருக்கிற டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் இல்லைன்னா 1080 பிக்சல் இதை சப்போர்ட் பண்ற டிவைசஸாக தான் இருக்கணும். இப்போ இந்த 1080க்கும் அடுத்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா தான் 2K 4K 6K இப்படிப்பட்ட ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1080 பிக்சல் மற்றும் இந்த 2K எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அடுத்த கட்டமாக நம்ம சந்தைக்கு இப்போ வரப்போறது தான் இந்த 4K அப்படிங்கிற ரெசல்யூஷன் வீடியோ. இப்போ அடுத்த வரப்போகிற படத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு VCDயோட சைஸ், மொத்த ஃபுல் குவாலிட்டி சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த VCD DVD இது ரெண்டுக்கான சைஸ் உங்களுக்கு எம்படாகி அங்கே இருக்குது. இந்த கார்னரில் இருக்கிறது VCDயோட மேக்ஸிமம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை VCDயோட கம்பேர் பண்ணும்போது DVDயோட சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு. VCDயோட 2 மடங்கு DVD சைஸ் குவாலிட்டி இருக்கு. இன்னொரு ஸ்டெப் திருப்பி முன்னாடி போய் VCD DVD அப்புறம் ப்ளூரே 720 பிக்சல் இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் எது சைஸ் குவாலிட்டி எப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு. அடுத்து 1080 பிக்சல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இது உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது VCD பார்த்தோம், DVD பார்த்தோம், 720 பிக்சல் 1080 பிக்சல் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் வரது என்னன்னா 2K ரெசல்யூஷன். அந்த ஆரஞ்சு கலர் லேஅவுட் இருக்கு பாத்தீங்களா, அது ஆரஞ்சு கலர்ல இருக்கிற அந்த சின்னோட டிஃபரன்ஸ் மட்டும்தான் 1080க்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதனாலதான் இப்போ வந்து 2K அப்படிங்கிறதுக்கு வந்து தனியா டிவைசஸ் டிவி எதுவுமே விடாம டைரக்டா 4K போயிட்டாங்க. இதுதான் 4K ரெசல்யூஷன். அந்த ரெட் கலர் லேஅவுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெட் கலர் லேஅவுட்டையும் கடைசியில இருக்கிற அந்த VCD லேஅவுட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு VCDல உள்ள குவாலிட்டிக்கும் 4K ரெசல்யூஷன்ல உள்ள வீடியோ குவாலிட்டிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த 4K வெர்ஷனை பார்த்துட்டு நீங்க பழையபடி HD வெர்ஷன் 720யும் 1080யும் ஏன் 2K கம்பேர் பண்ணும் போது உங்களுக்குலாம் இதெல்லாம் ரெண்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத தூரம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் கண்டிப்பா. இப்போ இந்த 4Kக்கு அப்புறம் வரது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா UHD அப்படிங்கிறாங்க, அதாவது அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 4Kக்கு அடுத்து வருது 6K, இதுக்கப்புறம் 8K அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ 4K பத்தி எதுக்கு எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பெரும்பாலான வீடியோ தளங்கள் அனைத்துலையுமே நீங்க 4K அப்லோட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ஒரு வருஷமாவே இருந்துட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து நிறைய கிடைக்குது, யூடியூப்லயும் கிடைக்குது, vimeo.comலயும் கிடைக்குது. இந்த மாதிரி இன்னும் பல வெப்சைட்ஸ்ல வந்து தராங்க 4K வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. வீடியோ குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னு என்னை எதிர்பார்க்குறவங்க என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அங்கே. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கள் வெப்சைட் லிங்க் மூலமாகவோ இல்லை ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை ட்விட்டர் மூலமாக கூட நீங்கள் பின்தொடரலாம். நிறைகளாக இருந்தாலும் சரி குறைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் மூலம் கீழே தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும்.